இரண்டாம் மரணம். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. கர்த்தர் சிமிர்னா சபைக்கு எழுதும் நிருபத்தின் முடிவுரையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த உபதேசம் எல்லா சபைகளுக்கும் பொதுவானது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி பராமரிக்கிறார் என்பதை முழு உலகத்தாரும் கவனித்து பார்க்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வெகுமதி கொடுக்கிறார். தம்முடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். மனுஷருக்கு 2 மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலாவது மரணம் நமக்கு சரீர பிரகாரமான மரணம். நம்முடைய இரண்டாம் மரணமோ நித்திய மரணம். முதலாம் மரணத்தை விட இரண்டாம் மரணம் மிகவும் கொடியது. இது நம்முடைய ஆத்மாவின் மரணம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வார். இரண்டாம் மரணத்தினால் நமக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. முதலாம் மரணமும் நம்மை சேதப்படுத்தாது. இரண்டாம் மரணம் நம்மை சேதப்படுத்துவதற்கு பலனற்றது.